ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிறிஸ்பியான ப்ரெட் ரோல்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை வந்து நல்லா இந்த மாதிரி பொடியாக்கி எடுத்துக்கோங்க. ஸோ அது கூட வந்து பொட்டேட்டோ வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். வேக வச்சு நல்லா வந்து அதை மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணி அது கூட வந்து ஒரு வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, மல்லித்தலை, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்ன ரோல் வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி ரோல்ஸாக நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து நம்ம வந்து ப்ரெட்டோட 4 கார்னரையும் கட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ரோலை பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா டிப் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா ப்ரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரோல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பொரித்து வந்து எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ப்ரெட் ரோல்ஸ் எல்லாமே நல்லா வந்து முறிஞ்சு வருது. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியான அண்ட் கிறிஸ்பியான ப்ரெட் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஈவினிங் டைம் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.